ஓம் ஐந்து கரத்தனி யானை முகத்தனி இந்திநிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைக்கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். 4 விதமான நெறிகளை கூறிய திருமல நாயனார் இப்பகுதியில் சன்மார்க்க நெறி என்பதனை பற்றி விளக்குகிறார். சன்மார்க்க நெறி என்பது சிவநெறியாகும். இதனை ஒளி நெறி என்றும் அழைக்கலானர். சைவ சமயத்திற்கு வழியை காட்டிய நிகரில்லாத தலைவன் யார் என்றால் சாக்ஷாத் அந்த சிவபெருமானி. அவன் காட்டிய நெறிதான் இந்த சைவ நெறி. இதுவே ஒளி நெறி, ஞான நெறி என்றும் சொல்லப்படுகிறது. இதனை சன்மார்க்க நெறி என்ற ஒரு பகுதியில் இதனை விளக்குகிறார். தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் துயரே. தெளிவறியாதவர்கள் துயரை தீர்க்க மாட்டார். அவர்களுடைய துயரம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அது வாழ்வியல் தெளிவாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தெளிவாக இருந்தாலும் சரி. மனிதனுக்கு வேண்டியது தெளிவு. எவ்வாறு நீரானது தெளிந்திருந்தால் அதில் தன்னை பார்க்கலாமோ, கண்ணாடி போன்று அதில் இருப்பதை பார்க்கலாமோ, அது மாதிரி மனமானது தெளிவாக இருந்தால், அறிவானது தெளிவாக இருந்தால் அதில் ஈசனை காணலாம், அந்த சிவபெருமானை காணலாம் என்று இந்த பாடல் மூலம் இவர் விளக்குகிறார். தெளிவறியாதார் சீவனும் ஆகார். அவர் ஜீவனாகவும் இருக்க மாட்டார். தெளிவறியாதார் தீரார் துயரை. தெளிவறியாதார் சிவனை அறியார். சிவபெருமானை அறிந்து கொள்ளவும் இயலாது என்று கூறுகிறார். ஏனால் சிவன் என்பது மங்களஸ்வரூபம். இது இந்த அகண்டமான விஷயம். உலகில் பார்ப்பதெல்லாம் கண்டமான விஷயங்கள். இது அகண்டம். இது ஆகாசத்தை போன்று பிளவுபடாத ஓர் தன்மையை கொண்டது. ஆகாசத்தில் எவ்வாறாக பேதமானது காணப்படுவதில்லையோ, அதற்கும் ஆதாரமாக இருக்கின்ற இந்த சிவதத்துவத்திலும் பேதமானது காணப்படுவதில்லை. ஆகவே இந்த சிவதத்துவமானது அகண்டமானது என்று கூறுகிறார். தெளிவில்லாதவர்கள் இந்த பிறவியை கடக்க மாட்டார்கள். திரும்ப திரும்ப பிறந்து இறந்து கொண்டே இருப்பார்கள். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். வேறொரு சில இடங்களிலும் இந்த பிறவியினுடைய பயனை அவர் கூறுகிறார். ஞான நெறியானது இங்கு சொல்லப்பட்டுள்ள பதி, பசு, பாசம் என்ற அந்த 3 விஷயத்தினை, அதை சைவ சித்தாந்தத்தினை தெளிவாக உணரும் பொருட்டே இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். பதி என்றால், பசு என்றால், பாசம் என்றால் என்ன என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பசு எவ்வாறு பதியினை சென்று அணுக வேண்டும் என்ற நெறியை நமக்கு வகுத்து காட்டுகிறார் திருமல நாயனார் அவர்கள். எவ்வாறாக பழம் பழுத்தால் உண்பதற்கு ஏற்றதோ அதுபோன்று நமது மனமானது பழுக்க வேண்டும். எவ்வாறாக மனதை பழுக்க வைத்தல் என்றால், ஈஸ்வரன் மீது நீங்காத அன்பு செலுத்த வேண்டும். ஈஸ்வர பக்தியை நாம் செலுத்த வேண்டும். கசியாத நெஞ்சம் கசிவித்து கனிய வேண்டும். மனமானது கெடாத உண்மையை சொரூப போதத்தில் நாம் நிலைக்க வேண்டும். அந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமானது நம்மிடத்தில் எழ வேண்டும். பிறகு என்ன ஆகும் என்றால், இந்த மனமானது இறைவனுடைய சிந்தனையிலே, சிவ சிந்தனையிலே இருக்குமாம். அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் மனமானது சமாதி அவஸ்தை என்று சொல்லுகின்ற அந்த அஷ்டாங்க யோகத்தில் சமாதி அவஸ்தையில் நிற்கும். அவ்வாறாக நிற்கும் பட்சத்தில் ஈஸ்வரனுடைய
ஆளுமை, ஈஸ்வரனுடைய முழு தன்மையை நாம் அனுபவிக்கலாம். சமாதி நிலை அடைவதே இங்கு சன்மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே சிவயோகம் என்கிறார் திருமூல நாயனார் அவர்கள். ஆக இந்த ஞான நெறியே இங்கே சன்மார்க்க நெறி என்று விளக்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த பாடலை பார்த்து நாம் மகிழ்வோம். ஓம் மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மோனகுருவாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி, அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.